ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வலுவழுப்பே இல்லாத ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ வெண்டைக்காயை பொடிசாக கட் பண்ண, ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். இது மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். நான் கட் பண்ணி வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் வதக்க விடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப வலுவழுப்பாக இருந்தால் அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றுறப்போ அந்த வெண்டைக்காயில் வலுவழுப்புலாம் போயிடும். அப்புறமா அதுக்கு வந்து மசாலாக்காக 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா மஞ்சள் பொடி, இந்த 2 தான் நான் போட்டிருக்கிறேன். இதை போட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் கிண்டுனதுக்கப்புறமா நீங்கள் வத்தல் பொடி வேண்டான்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணால் போட்டுக்கலாம். மசாலாக்காக ஒரு 1/4 முறி தேங்காயும் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் அது போட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். குறப்பாக அரைச்சி அதை உள்ளே போடுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போடுங்க. போட்டு கிண்டி எடுத்தால் சுவையான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தயாராகும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.